கொண்டு அடுத்த நாள் வச்சிருக்கலாம் இந்த காதல் காட்சியை. களைச்சு போய் வந்தவனை காட்டுறான். ஆரம்பத்தில் நான் கோவிச்சிருக்கேன், இந்த கம்பனுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லை. ஆம்பளைக்கு ஒரு ட்ரெஸ் போடக்கூடாதா, அவனுக்கு ஒரு நல்ல வாட்ச், ஒரு டையை கட்டி, ஒரு ஷர்ட்டை ஃபர்ஸ்ட் ஸ்லீவாக விட்டு, ஒரு நல்ல சப்பாத்தை போட்டு, ஒன்றும் கிடையாது, நடந்து தூசுபடிய பாவம் படியும் தலையும் இழுத்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி வந்திருக்கிறான். ஏன் என்று நினைத்தால் இந்த பாட்டை படித்த பிறகுதான் கம்பன் செய்தது சரி என்று பட்டது. பெண் தான் அழகுக்குரியவள். எனக்கு இந்த இந்தியாவில் புடவை கடைக்கு போனால் நான் படுற கவலை போல் உலகத்தில் ஒருத்தரும் படுறது. பெண்கள்கிட்ட பக்கம் போனால் என்னென்ன கலரில் என்னென்ன டிசைனில் சாரி இருக்குது. எங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 4 முழம் அல்லது 8 முழம். எனக்கு ஒரு ஆசை, ஏன் காஞ்சிபுரத்தை நாங்கள் வேட்டியாக உடுத்தா என்னேண்டு. இப்போவே ஒரு மாதிரி லூஸாக தான் என்ன பார்க்குறாங்க. அப்புறம் அதையும் கொடுத்தா இப்போ கல்லால் எறிய தொடங்கினாண்டு விட்டுட்டு இருக்கேன். அவ்வளவு ஆசையாக இருக்கும் பாருங்க. எனக்கு அதிலெல்லாம் ரொம்ப விருப்பம். ஆனால் ஆண்களுக்கு அலங்காரம் இல்லை. ஆண்களுக்கு ஏன் அலங்காரம் இல்லை என்றால் அவனுடைய நெஞ்சத்தெளிவு தான் அவனுக்கு அழகு. நெஞ்சத்தெளிவு தான் அழகு. இப்போ ஆம்பளையிலும் தொடங்கிட்டார்கள். அலங்காரம் பெண்களுக்கு சமமாக நடக்குது. கழுத்தில் 5 பவுன் சங்கிலி, காதில் 1.5 பவுன் தோடு, கையில் 2 பவுன் என்ன சங்கிலி மாதிரி ஒன்று போடுறாங்க. ஷர்ட்டு 5000 ரூபா, பெல்ட் 2000 ரூபா, டை 3000 ரூபா, லாங்ஸ் 4000 ரூபா, சப்பாத்து 5000 ரூபா. மொத்தமாக மாப்பிள்ளையிட பெறுமதி என்னென்னா இவ்வளவுத்தையும் கூட்டி வர்றது. நான் சொல்கிறேன், இவ்வளவுத்தையும் கலட்டிருங்கன்னு வைங்க, மாப்பிள்ளைக்கு ஒரு பெறுமதியும் இல்லை. இவ்வளவும் இல்லாமல் இருந்தால் எவனுக்கு பெறுமதி இருக்கிறதோ அவன் தான் மாப்பிள்ளை. இது கன பேருக்கு தெரியுது இல்லை. அவனவன் சும்மா 8 பவுன் 10 பவுண்டில் சங்கிலி பொம்பளைகளுக்கு சமமாக போடுறான். யாழ்ப்பாணத்தில் போடுறது முந்தையனாடா போட்டவன் என்ன செய்வான்டா, சாமியில் போய் முன்கொம்பு பிடிப்பான். சாமி தூக்குறது நோக்கம் இல்லை, சங்கிலி காட்டுறது தான் நோக்கம். இப்போ அதையும் போட முடியாது, கிடந்தாலும் போட முடியாது. அவனவன் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிறான். அதில் நல்லதுக்குன்னு தான் நினைக்கிறேன். ராமனுடைய அழகை கம்பன் உடல் அலங்காரம் பண்ண நினைக்க இல்லை, எல்லாம் தூக்கி போட்டான். வாடா தூசோட வாடா, உன்னை பார்க்கட்டும் செய்தே, உன்னை பார்த்து மயங்கட்டும், கொண்டு வந்து இருத்திட்டு ரா படுக்கையிலே தூக்கம் வரையிலே இவன் ஏன் தூங்கவில்லை என்பதற்கு கம்பன் பதில் சொல்லுகிறான். இவள் மாற்றாள் பெண் மனைவியாக இருப்பாளோ என்று நினைத்து ராமன் தூங்கவில்லையாம், காமத்தாலே தூங்காமல் இருக்கவில்லை. என்னென்னமோ நினைச்சு கடைசியா முடிவு செய்கிறான் ராமன். இல்லை, இவள் கல்யாணம் கட்டியவள் இல்லை. எங்கள்லையும் 1-2 பேர் அப்படி இல்லாமல் இருப்பான். அவன் என்ன நினைப்பான், ஓ கல்யாணம் கட்டினவள் இல்லை. எப்படி கல்யாணம் கட்டினவள் இல்லை? நான் வடிவா பார்த்து, நான் கழுத்தில் தாலி கொடி இல்லை. இது ஒரு சான்று. 2வது சான்று, நெத்தியில் குங்குமம் இருக்கவில்லை. அதெல்லாம் முந்தி. இப்போ அதுகளும் சான்றா சொல்ல முடியாது, அதிகம் சான்றுகள் இல்லை. ஆகவே கல்யாணம் கட்டினது. ராமன் அது ஒன்றும் புறப்பொருள் ஒன்றையும் சாட்சியாக கொள்ளவில்லை. என்ன நினைத்தான், கடைசியில் சொல்லிட்டு படுக்கிறான். என்ன சொன்னாம, ஆகும் நல்வழி அல்வழி என் மனம் ஆகாது. இவ்வளவுதான். என்னுடைய மனம் ஒரு விஷயத்திலே போனால் அது இது நாள் வரைக்கும் போன விஷயம் எல்லாம் நல்ல வழியில தான் போயிருக்கிறது. என் மனம் இது நாள் வரைக்கும் போனதெல்லாம் நல்வழியிலே தான் போயிருக்கிறது. கெட்ட வழியில என் மனம் நான் விட்டாலும் அதுவா போகாது. அதுதான் ரொம்ப கெட்டது. மனதை அந்த பயிற்சிக்கு கொண்டு வரணும் பாருங்க. நாங்கள் விட்டாலும் கூட பிடிச்சு கெட்டதில் போடாண்டு மனதை தள்ளினாலும் மனம் போகப்படாது. கொஞ்ச நாள் பயிற்சி கொடுத்தா அப்படி மனம் வரும். நெற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவே, நீ பேசாம இரு, நான் தன் சொன்ன பழக்கத்தில் சொல்லும் இல்லை. நினைச்சான் என்ற மனம் போயிருந்தா அது சரியாத்தான் இருக்கும், அவள் எனக்கு உரியவளாத்தான் இருப்பாள். இது நாள் வரைக்கும் அது பிழையா போனதில்லை, இன்றைக்கும் போயிராது. நினைச்சோன்னு நினைச்சான். ஆகவே பாகு நெல்மொழி பைங்கொடி கண்ணியே என்று சொல்லிட்டு படுத்தான், நித்திரையா போனான். இதுதான் ராமன். இந்த தெளிவு எங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு வர வேண்டும்.